யஸ்ய விக்ரமமாசாத்ய ராட்சசானி தனங்கதாக தம் மன்யே ராகவம் வீரமூ நாராயணமநாமயமூ தம் மன்யே ராகவம் வீரம் நாராயணமநாமயமூ தம் மன்யே ராகவம் வீரம் யஸ்ய விக்ரமம் ஆசாத்திய. அப்பா, எந்த பராக்கிரமத்தினால ராட்சசர்களை அழிக்கிறானோ தெரியல. ஆனால் ராமன் என்னை அடித்த அடி நான் சாமான்யமாக நினைக்கல, அவனை சாட்சாத்து நாராயணனாகவே நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அனாமயம் ஆதி அந்தம் இல்லாதவனோன்னு தோன்றது அப்படின்னு புலம்புறானான். ராமனுடைய பானத்தை பற்றி சொல்கிறான், கம்பன் அனுபவிக்கிற. மேருவை பிளக்க என்றாள், விண் கடந்து ஏக என்றாள், பாரினை உருவ என்றாள், கடல்களை பெருக என்றாள், அவற்றின் ஆற்றல் ஆற்றுமே. மேருவை பிளக்க என்றாள். பெரிய மேருமலை இருக்கே, ராமனுடைய பானம் என்ன பண்ணுமா, ஒருவேளை அது மேருவையே பிளக்கணும்னா கூட பிளந்துடுமா, அவ்வளவு சக்தி உடையதான் ராமபானம். விண்கடந்து ஏக என்றால், விண்கடந்து இந்த வானத்தை கடந்து எல்லா லோகத்துக்கும் போகணும்னா 7 லோகத்துக்கும் போயிட்டு வந்துடுமா, அவ்வளவு பானம் வலிமை உடையதாக இருக்கே. விண்கடந்து போயிடுமோ, போயிட்டு வந்துடும் போல இருக்கு, அவ்வளவு சக்தி உடையதாக இருக்குது ராமபானம். பாரினை உருக என்றால், பூலோகத்திலேருந்து அதள வித்தல சுத்தலன்னு இருக்கு, அதெல்லாம் எல்லா லோகத்துக்கும் போயிட்டு வந்துடும் போல இருக்கு. கடல்களை வெத்த அடிச்சுடணும் அப்படின்னா இந்த ராமபானத்தினால கடலே வத்தி போயிடும் போல இருக்கு, அவ்வளவு பலமுடையதாக இருக்கு, அவ்வளவு ஆற்றலுடையதாக இருக்கு ராமபானம் அப்படின்னு தன்னை அடித்ததை பற்றி சொல்லிக்கிறானோ. அருணாச்சல கவிராயர் சொல்றார், அந்த மானிடன் சண்டையில் நான் பட்ட நிந்தையை என்ன சொல்வேன். அந்த மானிடன் சண்டையில் நான் பட்ட நிந்தையை என்ன சொல்வேன். அந்த மானிடன் சண்டை, மானிடன்னு நினச்சிட்டு இருக்கான் அவன். அதனால் அந்த மானிடன் சண்டையில் நான் பட்டதான ஒரு நிந்தையை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா, அதை நான் எப்படி சொல்லுது என் வாயால். இத்தனைக்கும் ராமபிரான் என்ன சாப்பிட்றான்னா கந்தமூலம் தான் சாப்பிட்றான். கந்தமூலம்ங்கிற கிழங்கு சாப்பிட்றான், காய்கறி வகைகள் சாப்பிட்றான். ஆனால் அவனுடைய அடிக்கிற அடி இவ்வளவு பயமாக இருக்கே, இவ்வளவு பயங்கரமாக இருக்கே அப்படின்னு அனுபவிக்கிறார் அருணாச்சல கவிராயர். கந்தமூலம் தின்னும் அவன் கை கணைக்கும், காலனுக்கும் என்ன கூட்டம். கந்தமூலம் தின்னும் அவன் கை கணைக்கும், காலனுக்கும் என்ன கூட்டம். சண்டை கோலம் சொல்ல விளையாட்ட, மால்யவானே என் பாட்டா அப்படி சொல்கிறான். கந்த மூலத்தை சாப்பிட்டு கிழங்க சாப்பிட்றவன் அவனே இவ்வளவு பலவானா இருக்க, இப்படி அடிக்கிறானே. கந்த மூலம் தின்னும் அவன் கை கடைக்கும், கணைக்குன்னா அம்பு. நான் நினைக்கிறேன் அவன் சொல்கிறானா, ராவணன் சொல்கிறானா, அவனுடைய அம்புக்கும் நிறைய பேர் அமிச்சிட்டு இருக்கான் இங்கேருந்து. அவனுக்கும் ஒருவேளை யமன்ட்டு அமிச்சிட்டு இருக்கானோ இல்லையோ, அவனுடைய கணைக்கும் யமனுக்கும் ஏதாவது கூட்டு இருக்குமா, ஏதாவது சம்பந்தம் இருக்குமான்னு எனக்கு தோன்றுறது. ஏன்னா அவன் எடுக்கிறது தான் தெரியறது. பார்த்தா நிறைய பேர் ராட்சசெல்லாம் கீழே விழுந்து மாண்டு போய்டுறா, அதனால் தெரியலேங்கிறானோ. அதனால் அவன் கை கணைக்கும் காலனுக்கும் என்ன கூட்டா. இது எப்படி நான் சொல்கிறது, இது என்ன ஒரு அழகான விஷயமா. இந்த சண்டையை ஒரு கோலம் பண்ணி சொல்கிறதுக்கு எனக்கு என்ன இது விளையாட்டாக பண்ணுறானே, யுத்தத்தை அசால்ட்டாக பண்ணுறானேன்னு சொல்கிறா இல்லையா. ராமபிரான் விளையாட்டாக பண்ணுறானே. மால்யவானே நான் எப்படி புலம்புறப்பா, என்னுடைய பாட்டை பாரு, புலம்புறேன் பாரு அப்படின்னு மால்யவான் இடத்துல வருத்தப்படுறான்னா மால்யவான் பதில் சொல்கிறார், ஏப்பா என்னுடைய பேரா ராவணா, நான் முதல்லையே உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், உன்னுடைய
தம்பி சொல்கிறதையாவது கேட்டு நீ நல்ல கதி அடைஞ்சிருக்கலாம். அவன் ராமன் இடத்துல போய் சரணாகதி பண்ணிட்டான். சரணாகதி பண்ணி இன்றைக்கி சௌரியமாக இருக்கான் ராமன் இடத்துல.